இங்க இருக்கிறவா இந்த மாதிரி அக்ரஹாரங்களை விட்டுட்டு வசிக்கிறவா ஒரு கல்யாணம் பண்றா, ஒரு உபநயனம் பண்றா, அதனுடைய அழக சொல்லட்டா அப்படின்னு தேசிகன் கேட்கிறார். ஏன்னா பங்கி அங்க இருக்கு. இங்க நடக்கக்கூடியதான உபநயனம், விவாகம் எல்லாம் செலிப்ரேஷனே தவிர்த்து ஒன்று கூட ஆத்மார்த்தமான வைதிக தர்மானுஷ்டானமான வைதிக பரம்பரையில நடக்கலை. வெறும் சாஸ்திர முறையை விட்டுட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டு கல்யாணங்களே போட்டோ ஷூட்டா தான் நடக்கிறதை தவிர்த்து கல்யாணம்ன்றது கிரமமா நடக்கலைன்னு தேசிகன். போட்டோ ஷூட்டுன்ற வார்த்தையை டைரக்டா யூஸ் பண்ணல, ஆனா இன்டைரக்டா தேசிகன் வெறும் தாம்பீகமாக மற்றவர்களுக்கு போஸ் கொடுக்கிறதுன்னு சொல்றீங்க. அப்போ வாட் யூ மீன் பை த கிவிங் த போஸ் அப்படின்னு அர்த்தம், தட் இஸ் லைக் எஸ் போட்டோ ஷூட். போருமா? संस्काराः परमुत्सवैकवपुषः सन्ध्या विनोदावधिः सावित्री जनवाद जर्जरतनुः शौचं नटप्रायिकम् इत्थं मोहमहीपतेः अभिमते विश्वं विपर्यस्यतः कालस्यैष कलेरलेपकमत व्यक्तक्रमः प्रक्रमः. உபநயனம் என்பதாக சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானங்கள்லாம் இருக்க, உபநயனம், கல்யாணம், இது எதுவுமே சாஸ்திர முறைப்படி நடக்கிறதே கிடையாது. எல்லாம் சோசியல் ஃபங்க்ஷன், லௌகீகமான ஒரு நிகழ்ச்சியாத்தான் நடத்தப்படுறதை தவிர்த்து வைதிகமாக சுபமாக ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தப்படல. கேவி தமிழ் படிக்க தெரியுமோ இல்லையோ? உத்தமூர் சுவாமி கீழே என்ன சாதிச்சிருக்காரு வாசிப்பா அந்த 18 பக்கத்துல. ஏன்னா நான் எதுக்கும் டிஸ்க்ளைமர் பண்ணிட்டு அப்புறம் நான் சொல்றேன் இந்த விஷயத்த. கேவி என்னை பார்த்து கேட்கும் கேள்வி படிங்க. எவனா ஒருத்தர் சேவிங்க. 18க்கு கீழே உத்தமூர் சுவாமி தமிழ் எழுதியிருக்காரோ இல்லையோ? அத வாசிக்கும். அடியன் தெரிவிக்கட்டுமா? உபநயனம், விவாகம் அவற்றுக்கு முன்னும் பெண்ணுமாக சாஸ்திரம் விதித்த வகைகளை எல்லாம் விட்டு மகோத்சவமாக மட்டும் கொண்டாடப்படுகின்றன. சந்தி செய்வது என்பது அங்க இருக்கா? இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும் இல்லையா? முன்னும் பின்னும் விட்டு விட்டு அப்படி சொல்றாரா இல்லையா? உபநயனம், விவாகம் முதலானவைகளில் முன்னும் பின்னும் முன்னாடி பண்ண வேண்டிய காரியம் என்ன? அந்த காலத்துல எல்லாம் ஒரு கல்யாணமோ ஒரு கார்த்திகை நிச்சயமாச்சுன்னு சொன்னா ஆத்துல உளுந்து உடைக்கிறதுன்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவா. கல்யாண பொண்ணு பண்றது, கல்யாண பிள்ளை பண்றதுன்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவா. அப்புறம் சுமங்கலி பிரார்த்தனைன்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவா. இதோ இப்ப ஆடி பண்டிகை, பொண்ணு பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, பொண்ணு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஆடி மாசம் மாப்பிள்ளை பொண்ணு ஆத்துக்கு கூப்பிடுவா. ஆடி வெள்ளிக்கிழமை விசேஷமா பண்ணுவா. கல்யாணம் அடுத்த நாள் ராத்திரி அமெரிக்கா போனா என்ன பண்றது? என்ன பண்றது? கல்யாணத்துக்கு முன்னும் பின்னும் இங்க பாருங்க. இப்ப சமீபத்துல எல்லாரும் பேசக்கூடிய, உலகமே பேசக்கூடிய ஒரே கல்யாணம் தான். என்ன நடந்து எனக்கு ரொம்பலாம் விஷயம்லாம் நான் பேச விரும்பல. பட் இங்க நீங்க முக்கியமா ஒரு சமாச்சாரத்தை நாம கத்துக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். இப்ப நாமெல்லாம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், இல்ல பெரிய பணக்காராளாவே நாம இருக்கிறோம். நம்ம வீட்லயும் கல்யாணம் நடக்கிறது. நாமளும் என்ன பண்றோம்? இந்த டாம்பிக்கத்துக்கு ஆசைப்பட்டு தாண்டியா வைக்கிறோம், மெஹந்தி வைக்கிறோம், அது இதுன்றோம். கரெக்ட், வச்சுக்கோங்க. ஆனா கல்யாணம்னா கல்யாணத்தை ஒழுங்கா நிஜமாவே பண்றோமா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நாமளும் கல்யாணம் பண்றோம், டாம்பீகமா தான் பண்றோம். ஆனா அந்த கல்யாணத்துல பிரின்சிபலா 5 நாள் கல்யாணம் விட்டு போயிடுது. சரி, விட்டுடுக்கும். 5 நாள் கல்யாணம் விட்டு போயிடுது. அதை பத்தி நான் அதிகமா பேச விரும்பல. ஆனால் பண்ண வேண்டிய கல்யாணத்தை அந்த ஒரு ஆஃப் அ டேவை கரெக்டா தான் நாம பண்றோம்ன்றத நம்மளால கேரண்டி கொடுக்க முடியுமா? ஆனால் உலக பணக்காரர்ல ஒருத்தருடைய கல்யாணம், இன்னொன்னு நம்பாத கல்யாணம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. நம்பாத கல்யாணம் வச்சுக்கோங்க. நம்பாத கல்யாணத்துல கல்யாணம் திருமங்கல்யாணம் முடியறதுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தலைவிரிச்சாம்பட்டி, ஏகாட்சி, ஏககர்ணின்னு அசோகவனிகா ராட்சசிகள் மொத்தம் அங்க ஏறி குதிக்கிறது. கேமராமேன் தாலி கட்டச்சே நில்லுன்றான்.
பெருமாள் தானம் பண்ணச்சே தடு, ஸ்டாப் 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 அப்படின்றான். அத்தனை பேரும் மேல ஏறி கசகசா பண்ணி அவளும் இரிட்டேட் ஆகி நமக்கும் ஆச்சு, எல்லாரையும் பார்த்து இழிச்சு அமைச்சிருவோம். ஆனா இவா கண்டக்ட் பண்ணினா சுவாமி, அது என்ன வேணா இருக்கட்டும், அதோடைய பிஹைண்ட் அவ யார் யார் யாரையா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, இந்த விஷயத்துல நான் வரல, அதெல்லாம் அந்த போர்ஷன் விட்டுடும். யார் யாரை என்னன்னைக்கு கூப்பிட்டு என்னென்ன பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு, முக்கியமான கல்யாணத்தன்னைக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி விவாகத்தை வைதிகமா எப்படி நடத்தணும், அந்த இடத்துல வைதிகா வந்திருக்கிற சன்னியாசிகளை வரலாமா வேணாமா அந்த விசாரம் விட்டுடுவோம். வந்து 4 பெரியவா மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ணணும், அவாதான் மெயின் என்பதாக ரொம்ப க்ளோஸ்ட் சர்க்கிளா ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு அந்த விவாக தினத்துல விவாகத்துல வைதிகமான அவளுக்கு தெரிஞ்ச வைதிகமான தர்மானுஷ்டானத்துல எந்த கோளாறும் இல்லாமல் பண்ணினாலே உலகமாக கோட்டீஸ்வரர்களே இப்படித்தான் பண்ணணும்னு காண்பிக்கச்சே, கேவல டாம்பீகத்தினால ஒழுங்கா பண்ண வேண்டிய நாம நம்ம கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா சொல்லுங்க. அதுல அந்த அம்மாவும் அவனோட அந்த அம்பானியும் பேசின பேச்ச பாருங்க, யாரா இருந்தாலும் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு எமோஷனலா தர்மத்தை பேசியிருக்காங்க. என்னைக்கான நாம அதை உணர்ந்திருக்குமா? எங்க மாப்பிள்ளை எப்படி பண்ணுவார், எங்க மாட்டு பொண்ணு எப்படி பண்ணும் அப்படின்னு தோட குளிக்கிண்டு இத தேசிங் கேக்குறாரு, எதுக்குயா நீ கல்யாணம் பண்ற, என்னன்னு நீ கல்யாணம் பண்ற, வெறும் சோசியல் ஃபங்க்ஷனா நீ கல்யாணம் பண்றதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணும்? உனக்கு அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பாருங்க, ஆட்டமா ஆடலாம், இருக்கிற பணத்துக்கு தலைவிரிச்சு ஆடலாம், இருக்கிற பணத்தை எப்படி வேணா செலவழிச்சு காண்பிக்கலாம். ஆனால் ஒரு பிள்ளை, ஒரு அப்பா அம்மா, அவளுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணச்சே தன் நாட்டுக்கு ஒரு மாட்டு பொண்ணு மகாலட்சுமியா வரான்னா அவளை இப்படித்தான் வரவேற்கணும். அதே சமயத்துல தன்னுடைய உள்நாட்டு நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. அவளுக்கு ஒவ்வொரு டைம் கொடுத்து அந்தந்த டயத்துல அவளை எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுமோ அந்தந்த மாதிரித்துல அவளை ரெஸ்பெக்ட் பண்ணி அவளை பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு கடைசியில போக்கஸ்டா இந்த கல்யாணத்துல கன்னிகாதானம்னா அந்த கன்னிகாதானமான அந்த ஒரு செரிமனிக்காகவே ஒரு டைம் அலாட்மெண்ட்ல அந்த முகூர்த்தத்துல அவ பர்ஃபெக்டா எப்படி பண்ணி காமிச்சிருக்க. இதை நாம ரோல் மாடலா எடுத்துக்க மாட்டோம். அவனை லக்ஸுரி சுவாமி, நான் இதுதான் சொன்னேன், என்கிட்ட நான் வாங்குற 1000 ரூபாய் சம்பளத்துல நான் வச்சிருக்கிற சைக்கிள் எனக்கு லக்ஸுரி, எனக்கு அது லக்ஸுரி. அவனுக்கு இல்ல, கோடி கோடியா சொத்து இருக்கு, அதுல சிந்தினது சேர்ந்து கிள்ளி போட்டது, அது 0.5% கூட செலவழிச்சிருக்க மாட்டான் அந்த கல்யாணத்துக்கு. அந்த லக்ஸுரி கூட காமிக்கலன்னா அப்புறம் அவன் என்ன இருக்கு? ஆனா அந்த லக்ஸுரிய அவ எங்க லக்ஸுரி காமிக்கணுமோ, எங்க டாம்பிகா காமிக்கணும் அங்க மட்டும் தான் காமிச்சாலே தவிர்த்து வைதிக கர்மான்னு வரச்சே அதுக்கு உண்டான போக்கஸ், அதுக்கு உண்டான சைலன்ஸ், அதுக்கு உண்டானதான டெடிகேஷன் அவன் மிஸ் பண்ணலையே. இத பேலன்ஸ் பண்ண தெரியாம நாம என்ன பண்றோம்? கெக்கரை வைக்கிறேன்னு நம்ம எல்லாத்தையும் போட்டு சொதப்பி மொத்த பேரையும் தூக்கி உட்கார வச்சு குதிச்சு அமக்கலம் பண்ணி எல்லாத்தையும் நம்ம நாசம் பண்ணோம். இதான் நடக்கிறது. சுவாமி சொல்ல, ஏன் டாம்பிகம் பண்ற? ஒரு உபநயனம் பையனை பண்ணினக்கு 10 நாள் ஒரு வாத்தியார வைத்து சந்தியாவந்தனம் சந்த சொல்லி கொடுக்கறதுக்கு நாம யாரும் தயாராகவே இல்லை. உபநயனம் பண்ணின உடனே மறுநாள் சமாஷ்டம் பண்ணிட்டோம்னு பெருமையா சொல்றான். அந்த பையனுக்கு சந்தியாவந்தனம் காயத்ரி மந்திரமே விட்டுருவாங்க, அதுக்குள்ள சமாஷ்டம் பண்ணி அவன் அஷ்டாட்சர ஜபம் எப்படி பண்ணுவான்? என்ன அதுல பெருமை இருக்கு? அதுல என்ன ஒரு டாம்பிகம்? அதை காமிச்சு நாம என்ன பண்ண போறோம்? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு சமாஷனம் ஆன பிறகுத்தான் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும், அதை ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை. பண்ண வேண்டிய காரியம் அது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த பொண்ணுக்கு சமாஷனம் ஆன பிறகுத்தான் சாந்தி முகூர்த்தத்துக்கு அந்த பொண்ணு ஆத்து கிடைக்கணும். ஒரு வைஷ்ணவன்னா அந்த வைஷ்ணவ தர்ம பரிபாலனத்திற்கு அப்படித்தான் இருக்கணும். அதை விட்டுட்டோம். உபநயனம் ஆகி உடனே மறுநாளே போய் சமாஷம் பண்ணிட்டு வந்துட்டோம். சமாஷம் என்ன பெருமை? இதுல என்ன பெருமை இருக்க முடியும்? நம்முடைய டாம்பீகத்தை எங்க காமிக்கணும்ன்றது தெரியல பாத்தீங்களா? நமக்கு அவ்வளவு கோடி கோடியா சொத்து இருந்தாலும் தான் எந்த ஸ்டேட்டஸ்ல நிக்கணும்னு தெரிஞ்சுண்டு ஒரு ஆடம்பரம் இருந்தாலும் அந்த ஆடம்பரத்துல ஒரு ஆத்மார்த்தத்தையும் ஒரு அமைதியும் ஒரு ஆன்மீகத்தையும் காண்பிச்ச அவா எங்க? அக்கிலி பிக்லின்னு இருக்கிற ஒரு 10,000 ரூபாய் வச்சுட்டு குதின்னு குதிக்கிற நாமெல்லாம் எங்க? கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், உணரணும்.
வெறும விமர்சனம்ன்றதுக்கோசரம் பொறாமையில, அசூயையில, காழ்ப்புணர்ச்சியில நம்ம பேசக்கூடாது. அதெல்லாம் என்னவோ அதனுடைய பேக்ரவுண்ட் பத்தி அவளுடைய பேக்ரவுண்ட் பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா நடந்த விஷயத்த போக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, விளையாட்டு வீரர்களோ இல்ல வெளிநாட்டு தூதர்களோ அவள்லாம் ஒரு நாள் கூப்பிடுறது, சினிமா ஸ்டார்லாம் ஒரு நாள் கூப்பிடுறது, எல்லாரும் வந்தீங்களா சந்தோஷம் போயிட்டு வாங்க, அது காமிச்சுடுறது, டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கூத்தடிச்சு எல்லாம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்க கன்னிகாதாரம் வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு இதுதான் மெயின். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இத கத்துக்கணும். இத தேசிகன் சொல்றாரு. இந்த டாம்பீகம் பண்ணாதீங்க. சந்தியாவந்தனம் பண்றன்ற பேர்ல சந்தியாவந்தனம் பண்ணிட்டே பேசிட்டு உட்காருங்க. சந்தியாவந்தனம் பண்ற நீ சந்தியாவந்தனத்தை விட பேசுறதா அதிகமா இருக்கு. சந்தியாவந்தனம்ன்றது ஊர் வம்பளப்பு தான். ஒரு வேடிக்கை எடுத்து உட்காந்து இப்படி மூடிட்டு இப்படி உட்காந்து நாம வாட்டுக்க ஆமா அவர் தானே கரெக்ட் தான் என்ன சொல்ற அப்படின்னு போனை பக்கத்துல ஆன் பண்ணி வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்றோடு நாம சொல்லுவோம். இல்ல டிவியை போட்டுட்டு சந்தியாவந்தனம் பண்றோடு சொல்லுவோம். இல்ல போன்ல ஏதாவது போட்டு வச்சுட்டு நம்ம சந்தியாவந்தனம் பண்றோம். ஊர் வம்புகளை பேசிட்டு நடுவுல காயத்ரி ஜபம் பண்றவங்க இது சந்தியாவனமான தேசம் கேட்கிறது. வார்த்தையே பாருங்க. சம்ஸ்காரா பரமுத்சவைக வபுஷா சந்தியா வினோதாவதி. வேடிக்கை பேச்சு வம்பளப்பு பேசுறதுக்கா சந்தியாவனம்? சாவித்ரி ஜனவாத ஜர்ஜர தனுகு சௌச்சம் நடப்பிராயிக்கம். வைதிகமான நியமத்துடன் எந்த சுபகாரியம் நடக்கிறது இல்லை. இப்படி மகாமோக ராஜாவுடைய பரிபூர்ணமான ஆசை நிறைவேறும்படியாக இந்த உலகத்தை நல்ல வழியில செல்ல ஒட்டாமல் கலிகாலம் நமக்கு பூர்ணமா சப்போர்ட் பண்றது. ஆஹா, ஆஸ்திகம்ன்ற பேர்ல, ஆராய்ச்சின்ற பேர்ல நாஸ்திக மத பிரச்சாரம் நன்னா நடந்துட்டு இருக்கு. சூப்பர் அப்படின்னு சொல்றான். மேல விஷயத்த நாளைக்கு பார்ப்போம்.